எல்லோருக்கும் வணக்கம். நான் கீதா அன்பழகன். பேசும் நட்சத்திரங்கள் சேனல் வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. முதலில் என்னுடைய குருநாதராகிய உயர்கணித சார ஜோதிடத்தின் சக்கரவர்த்தியும் நல்லாசிரியரும் ஆகிய திரு தேவராஜ் ஐயா அவர்களை வணங்கி அவருடைய நல்லாசியோடு இந்த பதிவை ஆரம்பிக்கலாம் வாங்க. இப்ப என்ன நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, போன வாரத்துல ஒரு அம்மா வந்து ஜாதகம் பார்த்தாங்க. அவங்க வந்து அவங்களுடைய பெண்ணுக்கு தான் பார்த்தாங்க. அவங்க வந்து என்னுடைய பெண் வந்து காலேஜ் முடிக்க போறாங்க, அவங்க திருமணம் பண்ணலான்னு பார்த்தேன். எங்க உறவுலயே நான் வந்து எங்க தம்பி பொண்ணை பார்த்து வச்சிருக்கேன். ஆனா தம்பி பையனை, ஆனா அவங்க வந்து கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், நான் வந்து காதலிச்சு நீங்க காலேஜ்லயே படிச்ச ஒருத்தரை காதலிக்கிறேன், நான் அவரை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே பிடிவாதமா இருக்கிறாங்க. இல்லைன்னா நான் வந்து கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு சண்டை வலிக்கிறாங்க அப்படின்லாம் வந்து அவங்க சொன்னாங்க. அதனால என்னுடைய பெண்ணுக்கும் அந்த பையனுக்கும் பொருத்தம் இருக்கா, முதல்ல அது கேட்டாங்க. ரெண்டாவது வந்து என் பெண்ணுக்கு உண்மையாவே காதல் திருமணம் தான் நடக்குமாமா, இல்ல நாங்க சொன்னா அவங்க ஏத்துன்னு அவங்களுக்கு வந்து திருமணம் வந்து நல்லபடியா வந்து நாங்க சொன்ன மாதிரி உறவுல நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன கேட்டாங்க. அவங்களுக்கு நான் பார்த்த ஜாதகம் தான் அது, போன வாரத்துல பார்த்தேன். அதுக்கு வந்து அவங்களுடைய ஜாதக அமைப்பை பார்க்கும் பொழுது அவங்களுக்கு காதல் திருமணம் தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது. நான் அதனால சொன்னேன் அந்த அம்மா கிட்ட, அம்மா அவங்களுக்கு காதல் திருமணம் தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அது ஏன் அப்படி சொன்னேன் அப்படின்னா, எப்படி அந்த ஜாதகத்தை பார்த்த உடனே இது காதல் திருமணம் தானா, இல்லைன்னா இது நிச்சயிக்கப்பட்ட திருமணமா, இல்ல திருமணத்துல ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வருமா, இல்லைன்னா அதாவது ஒரு மூத்த பெண் அந்த மாதிரி ரொம்ப வயதான ஒரு பெண்ணா இருக்கலாம், ஒரு ஆணாக இருக்கலாம், அந்த மாதிரி வயதான பெண்ணையோ மணமகனையோ திருமணம் செய்து கொள்ளக்கூடிய ஒரு ஜாதகமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் திருமண பாவத்தை பத்தி நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த ஜாதகத்துல நான் திருமணத்துல காதல் திருமணம் தான் அப்படின்னு ஏன் சொன்னேன் அப்படின்னு சொன்னா, நம்ம திருமணம் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம வந்து 7ஆம் பாவத்தை தான் பார்ப்போம் இல்லையா. ஆனா அவங்க கேட்டது வந்து என் மகள் வந்து காதலிக்கிறாங்க, இவங்களுக்கு காதல் திருமணம் தான் நடக்குமா, இல்லைன்னா நாங்க சொல்ற பையனை கல்யாணம் பண்ணிப்பாங்களா அப்படின்னு கேட்டாங்க. அதனால நான் பார்த்தது 5ஆம் பாவம். அதாவது ஒருவருக்கு திருமணம் காதல் திருமணமா இல்லைன்னா அரேஞ்ச்மெண்ட் திருமணமா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரை நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு 5ஆம் பாவத்தை நம்ம பார்க்கணும். 5ஆம் பாவத்தை பார்க்கும் பொழுதுதான் அது வந்து காதல் திருமணமா இல்லைன்னா அரேஞ்ச் மேரேஜா அப்படின்னு தெரியும். 5ஆம் பாவம் என்பது காதலி சொல்லுவது. அந்த 5ஆம் பாவம் 5, 7, 9, 11 அப்படின்னு சொல்லிட்டு ஒற்றைப்படை பாவங்கள் 3 கூட தொடர்பு கொள்ளலாம். அந்த மாதிரி இருந்தது அப்படின்னு சொன்னா அவர்களுக்கு கண்டிப்பாக காதல் திருமணம் தான். அதுலயும் 5, 7 அப்படின்னு சொன்ன வந்தா கண்டிப்பாக காதலித்தவரையே அவர் திருமணம் செய்து கொள்வார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஆணித்தரமா சொல்லலாம். இது மட்டும் போதாது, 3ஆம் பாவத்தையும் பார்க்கணும். ஏன்னா 3ஆம் பாவம் என்பது அவருடைய எண்ணம், அவருடைய நடவடிக்கை, அவருடைய சிந்தனை. அதுல முதல்ல திருமணம் செய்துக்கணும், நம்ம இப்படி காதலிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை தருகின்ற பாவமே வந்து இந்த 3ஆம் பாவம் தான். இந்த 3ஆம் பாவம் ஒற்றைப்படை பாவமோ அல்லது 3, 5, 7 அப்படின்னு தொடர்பு கொண்டிருந்தாலோ அவருக்கு காதலிக்கின்ற எண்ணம் அவருக்கு வரும். முதல்ல அந்த ஜாதகருக்கு காதலிக்கணும்ன்ற எண்ணம் வரும். அடுத்து வந்து 5ஆம் பாவமும் அதையே சப்போர்ட் பண்ற மாதிரி 5, 7, 11 அப்படின்னு தொடர்பு கொள்ளும் பொழுதோ இல்ல 5, 7 தொடர்பு கொள்ளும் போதோ இல்ல வெறும் 5 தொடர்பு கொள்ளும் பொழுதோ அவருக்கு அந்த காதலை அவரை நடத்தி காதலிக்க அது வந்து அவரை சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். அடுத்து அது கல்யாணத்துல முடியுமா அப்படின்னு சொல்லும் போது நம்ம கல்யாணம் என்பது 7ஆம் பாவம் பார்ப்போம். அந்த 7ஆம் பாவமும் அந்த 5, 7 இல்லைன்னா 11 இல்ல அந்த மாதிரி தொடர்பு கொண்டது, ஒற்றைப்படை பாவங்களை தொடர்பு கொண்டது. 9 வச்சுக்கலாம். 9 வைத்தா கொஞ்சம் வயசானவங்க அந்த மாதிரி எல்லாம் கூட நம்ம வந்து அதை சொல்லலாம். ஆனா 5, 7 அப்படின்னு வரும் பொழுது கண்டிப்பாக காதலித்தவரையே அவர் திருமணம் செய்து கொள்ளுவார். அவருடைய திருமணம் காதல் திருமணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இது மட்டும் போதாது, லக்னத்தையும் பார்க்கணும். லக்னம் ஒற்றைப்படை பாவத்தை தொடர்பு கொண்டிருந்தா அந்த ஜாதகருக்கு கண்டிப்பா காதல் திருமணம் தான் நடக்கும். அது மட்டும் இல்லாம பெண்ணா இருந்தது அப்படின்னு சொன்னா, இப்ப கேட்டது பெண், அதனால பெண்ணா இருந்தது அப்படின்னா நான் செவ்வாயை பார்த்தேன். செவ்வாயும் வந்து அதே மாதிரி, ஏன்னா பெண்ணுக்கு கலத்திரகாரகன் செவ்வாய், ஆணுக்கு கலத்திரகாரகன் சுக்கிரன். அப்ப நம்ம ஒரு ஆணாக வந்து கேட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்னா அப்ப அவங்களுக்கு வந்து நம்ம
சுக்கிரனை பார்க்கணும். பெண்ணாக இருப்பதனால நான் வந்து செவ்வாயை பார்த்தேன். இந்த 2 கிரகமே கூட 5 7 தொடர்பு கொண்டிருக்க வேண்டும். 5 7 11 இல்ல 3 5 அல்லது 3 5 7 அந்த மாதிரி ஒற்றைப்படை பாவங்களை தொடர்பு கொண்டு 5 என்று தொடர்பு கொண்டு வந்தாலே அந்த பாவங்கள் ரீதியாக இந்த காதல் திருமணத்தை இந்த ஜாதகம் நல்லா சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரி, இது அத்தனையும் சப்போர்ட் பண்ணாலும் இவங்க காதலிக்க தான் போறாங்க, எண்ணம் வந்துருச்சு. 5ஆம் பாவம் காதலிக்கிறாங்க, இவங்க திருமணம் காதலித்த கல்யாணம் தான் நடக்கும் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கேத்த மாதிரி கிரகமும் சப்போர்ட் பண்ணுது. இவ்வளவு நடந்தாலும் அது எப்ப நடக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? காதலிச்சே இருக்கிறவங்க 5 வருஷம் காதலிக்கிறாங்க, 10 வருஷம் காதலிக்கிறாங்க, 2 வருஷம் காதலிக்கிறாங்க, இல்ல 2 மாசத்திலே காதல் கல்யாணத்துல முடிஞ்சிடுது இல்லையா? அவ்வளவு சீக்கிரமாக ஒரு திருமணங்கள்லாம் முடியுது அப்படின்னு சொன்னா அதற்கு என்னத்தை பார்க்கணும் அப்படின்னா தசா புத்தி. அந்த தசா புத்தி அந்தரம் சூட்சமம் அத்தனையும் ஒரே நேரத்துல ஒற்றைப்படை பாவங்களை தொடர்பு கொண்டு அதிலும் குறிப்பாக 5 7 அப்படின்னு தொடர்பை கொண்டிருந்தது அப்படின்னா அந்த மாதிரியான நேரத்துல அந்த சம்பவத்தை எடுத்து நடத்துகின்ற ஒரு தசா புத்தி வரும் பொழுது, அந்தரம் சூட்சமம் வரும் பொழுது அந்த ஜாதகரை கண்டிப்பாக காதல் திருமணத்தை நடத்தி வைத்து விடும். எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் காதல் திருமணத்தை நடத்தி வைத்து விடும். ஏன் எந்தவித பிரச்சனையும் இல்லாம அப்படின்னு சொன்னா 7ஆம் பாவம் 7 அப்படின்னு வரும்போது 5 7 5ஆம் பாவத்தையும் 5 7 தொடர்பு கொள்கிறது. அதுக்கப்புறம் வந்து 3ஆம் பாவத்தையும் 5 7 தொடர்பு கொள்கிறது. இந்த 5 7 கிரகங்களையும் 5 7 அப்படின்னு வரும்போது 7 என்பது சமநிலை. அப்போ தனக்கு சமமான, தனக்கு ஈக்குவலான, தன்னுடைய படிப்புக்கு நிகரான படிப்பு, தன்னுடைய அந்தஸ்துக்கு நிகரான அந்தஸ்து, தனக்கு ஏத்த மாதிரியான ஒரு வாழ்க்கை துணையைத்தான் அந்த நபர் காதலித்திருப்பார். அதனால் அந்த திருமணம் பெரிய பிரச்சனையே போகாது. அதனால கண்டிப்பா தனக்கு உகந்த மாப்பிளைய அவர் வந்து அந்த பொண்ணு தேர்ந்தெடுத்திருப்பாங்க. இவங்க கிட்ட கொஞ்சம் இவங்க ஆசைப்பட்டிருக்காங்க உறவுல பண்ணணும், ஆனா உறவு அமையல அப்படின்னும் பொழுது இவங்க வந்து பேசி இந்த மாதிரி கல்யாணத்தை முடிச்சிருவாங்க. நானும் அதான் சொன்னேன், இவங்களுக்கு வந்து கல்யாணம் வந்து காதல் கல்யாணம் தான் நடக்கும். ஏனென்றால் உறவுல கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொன்னா நம்ம செவ்வாயை தான் பார்க்கணும். எந்த உறவா இருந்தாலும், அத்தை மாமா, அத்தை பொண்ணா இருந்தாலும், மாமா பொண்ணா இருந்தாலும், மாமா பையனா இருந்தாலும், அத்தை பையனா இருந்தாலும், யாரா இருந்தாலும், அண்ணன் தம்பி அதான் அண்ணா மனைவி சொல்லுவாங்க இல்லையா, என்னுடைய அண்ணன் பையனுக்கே கொடு, என்னுடைய அண்ணன் பொண்ணுக்கே கொடு, நான் கொடுக்க போறேன் அப்படிலாம் பேசுவாங்க இல்லையா? அந்த மாதிரி ரத்த சம்பந்தமான உறவுகளை சொல்லக்கூடியது செவ்வாய். செவ்வாய் வந்து ஒருவருக்கு 7ஆம் பாவமோ அல்லது இந்த கலத்திரகாரன் சொல்லுவோம் இல்லையா, அந்த கிரகத்தையோ உப நட்சத்திரமாக செவ்வாய் வந்தது அப்படின்னு சொன்னா அந்த செவ்வாயை தான் நம்ம பார்க்கணும். அப்படி பார்க்கும் பொழுது அது வந்து உறவுல திருமணம் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்ல, உறவுல திருமணம் நடக்கணும் அப்படின்னா 4ஆம் பாவத்தை நம்ம பார்க்கணும். அதே மாதிரி இந்த செவ்வாய் இங்க 5 என்று தொடர்பு கொள்கிறது இல்லையா, காதலை காட்டுகிறது இல்லையா? இந்த 5க்கு 12ஆம் பாவம் 4ஆம் பாவம், அந்த 4ஐ தொடர்பு கொள்ளும் பொழுது இந்த காதல் இங்கு நிறைவேறாது. அதனால இந்த அரேஞ்ச் மேரேஜ் வரும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனா அந்த பெண்ணுக்கு 4ஆம் பாவம் தொடர்பு கொள்ளவே இல்லை எந்த இடத்துலயுமே. அதனால கண்டிப்பா இந்த பெண்ணுக்கு காதல் திருமணம் தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். அது மட்டும் இல்லாம நம்ம வந்து 4ஆம் பாவத்தெல்லாம் நம்ம பார்த்தோம். 4ஆம் பாவம் இல்ல 7ஆம் பாவம் எல்லாம் 4 7 வந்தது அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக அரேஞ்ச்மெண்ட் மேரேஜ் தான், பெரியவங்களாக பார்த்து கல்யாணம் பண்ணக்கூடிய ஒரு அமைப்புல தான் அந்த ஜாதகம் அமையும். இது அத்தனையுமே பாத்தீங்கன்னா இது காதல் திருமணத்துக்கு சப்போர்ட் பண்ணுகின்ற ஒரு கிரக அமைப்பாகத்தான் அந்த பெண்ணோட ஜாதகத்துல இருந்தது. அதனால அந்த பெண்ணுக்கு திருமணம் காதல் திருமணம் தான் அப்படின்னு சொன்னேன். அவங்க அம்மா கிட்டே சொல்லி அவங்க அம்மாவும் ஜாதகத்தை எடுத்துட்டு வந்து அந்த பையனோட ஜாதகத்தையும் எடுத்துட்டு வந்து பொருத்தம் கேக்குறாங்க. இது பொருந்துமா, இந்த பொண்ணு தவறா காதலிச்சிடறாளா, வேற எதனா பிரச்சனை வருமா, இவ சொல்ற பேச்சு கேட்பாளா இல்ல மாத்திப்பாளா தான் மனச அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன கேட்டாங்க. இல்லம்மா இது காதல் திருமணம் தான். அந்த பொண்ணுக்கு வந்த ஜாதகமும் பொருத்தமாவே இருந்தது. அதாவது திருமண கொடுப்பனை ரொம்ப நல்லா இருந்தது அந்த தம்பிக்கும். அதனால சரி 2 பேருக்குமே நல்லா இருக்குமா, பண்ணலாம் அப்படின்னு நான் சொன்னேன். அது மட்டும் இல்லாம அந்த லக்ன பாவம் வந்து அவங்களுக்கு 11 சப்போர்ட் பண்ணுச்சு.
7ஆம் பாவமும் 11 சப்போர்ட் பண்ணுச்சு, 5ஆம் பாவம் சப்போர்ட் பண்ணல. ஆனா 7ஆம் பாவமும் 11 சப்போர்ட் பண்ணுச்சு. நான் அப்ப சொன்னேன், கண்டிப்பா இது வந்து லவ் வித் அரேஞ்சா தான் இருக்கும். அதனால அது லவ் பண்ணாலும் நீங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து கூட்டமாக சபையேறி ஒரு அரங்கத்துலதான் நீங்க திருமணத்தை பண்ணுவீங்க பத்திரிக்கை வச்சு. அதனால இது வந்து நீங்க பயப்பட வேண்டியது இல்லை, நீங்க நல்லா கல்யாணம் பண்ணுங்க, இதனால ஒரு மனசு திருப்தி நிறைவு தான் கிடைக்கும் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா 11ஆம் பாவம் தொடர்பு கொண்டா அந்த மாதிரி அமைப்பை தான் கொடுக்கும். ஒருவேளை இதுவே 8, 12 ஏதோ ஒரு இடத்துல 5 இருக்கிற இடத்துலயோ இல்லைன்னா 7ஆம் பாவத்திலயோ இல்ல அது கிரககாரத்திலயோ ஓரளவுக்கு ஒரு இடத்துல 8, 12 மற்றதெல்லாம் ஒற்றைப்படை, அது வந்து ஒரு இடத்துல ஒரு பாவம் மட்டும் 8, 12 வந்துடுச்சு அப்படி எழுதல அப்படின்னா அந்த பெண் காதலிச்சிருப்பாங்க. ஆனா வீட்டுல ஒத்துக்க மாட்டாங்க. அந்த இடம் வந்து கொஞ்சம் பிரச்சனையாகி அந்த பொண்ணு வந்து அந்த பொண்ணு வீட்டை விட்டு வெளியே போயிடுறதோ இல்ல அதனால அசிங்கம் அவமானம் வீட்டை விட்டு போயிட்டா அப்படின்னு சொல்றதோ அந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் கொடுத்துருக்கோம். ஆனா அந்த மாதிரி எதுவும் வரல. அந்த மாதிரி 8, 12 இந்த ஜாதகத்துல சம்மந்தப்படல. அந்த மாதிரி 8, 12 சம்மந்தப்பட்டது அப்படின்னா காதல் திருமணங்கள் திருமணத்துல முடியாது, கலாட்டாவால முடியும். நிறைய கஷ்டப்பட்டு சங்கடப்பட்டு அதுக்கப்புறம் திருமணம் நடக்கிற கல்யாணமும் இருக்கு. சில நேரங்கள்ல திருமணம் நடக்காமலும் போயிடும். போலீஸ் 8 எல்லாம் தொடர்பு கொள்ளும் பொழுது போலீஸ் கிட்ட கேஸ்ல ஃபைல் பண்ணி அந்த மாதிரி போலீஸ் ஸ்டேஷன் போய் அப்படி கல்யாணம் பண்ணிக்கிறது, அந்த மாதிரி எல்லாம் நிறைய சங்கடங்கள், வலி, வேதனை, கண்ணீர், துக்கம், துயரம் அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கொடுத்து கல்யாணத்தை பண்ற மாதிரியும் அமைப்பு இருக்குது. ஆனா இந்த கல்யாணம் அப்படி இல்லை, சுமூகமான கல்யாணமாக பெரியவர்களால நிச்சயிக்கப்பட்ட கல்யாணமாக அதாவது லவ் வித் அரேஞ்சாக மாறியது. அந்த பெண்ணோடைய ஆசைக்கு இவங்க இணங்கி போவாங்க. அந்த மாதிரியான ஒரு அமைப்பை தான் இந்த அமைப்பு அவங்களுக்கு எல்லா பாகமும் அந்த மாதிரி சப்போர்ட் பண்ணிச்சு. ஒரு இடத்துலயும் வந்து கெடுதலாகிய 8, 12 இல்லை. அதனால அதுக்கேற்ற மாதிரி தசாபுத்தியும் அவங்களுக்கு கரெக்டா வந்தது அந்த நேரம். அதனால அவங்க வந்து திருமணத்தை செஞ்சுக்கலாம் அப்படின்னு நான் சொன்னேன். இது ஏன் நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா, இப்படி எல்லாம் கூட ஜாதகங்கள் வருது. இது மாதிரி ஜாதகங்களை ஆய்வு செய்யும் பொழுது நம்ம இது மாதிரி நிச்சயம் பண்ண கல்யாணம் வராதுமா, நீங்க பாக்குற பையனை கல்யாணம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்களுடைய எண்ணத்துல ஒரு மாற்றம் ஏற்பட்டு சரின்னு இன்னொரு முறை வேற ஒருத்தர்கிட்ட ஆலோசனை பண்ணி அதுக்கப்புறம் அந்த குடும்பத்தை பத்தி அவங்களும் ஆராய்ந்து சரி கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்து சுமூகமாக அந்த திருமணத்தை முடிப்பாங்க இல்லையா. அதற்காகத்தான் அந்த மாதிரி திருமணங்கள்லாம் நடக்குது வருது அப்படின்றதுக்காக இது எங்க மாணவர்களுக்கு சொன்னதுதான். அது வந்து நான் உங்களுக்கு யூடியூப்ல இந்த வீடியோவா இதை வந்து நான் உங்களுக்கு போடுறேன். கண்டிப்பா பாருங்க, இந்த மாதிரியான திருமணங்களும் நடக்குது. நம்ம ஒரு ஜாதகத்தை பார்த்தோம் அப்படின்னாவே அது காதல் திருமணமா இல்ல அந்த காதல் திருமணம் பிரச்சனையில போய் முடியுமா, அடிதடில் கலாட்டால போய் முடியுமா, இல்லைன்னா அந்த பொண்ணோ இல்ல அந்த பையனோ சொல்லாம வெளியே போயிட்டு கல்யாணம் பண்றாங்க முறை தவறின்னுவாங்கல்ல, அந்த மாதிரி நடக்குமா, இல்ல வயதில் மூத்தவர்களோட திருமணம் நடக்குமா, இல்ல விவாகரத்தான பெண்ணோட திருமணம் நடக்குமா, இல்ல நார்மலான பெண்ணோட நடக்குமா, சம வயதோட பொண்ணோட நடக்குமா அப்படின்னு எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து ஜாதகத்தை பார்க்கும் பொழுது துல்லியமாக ஆய்வு செய்து விடலாம். இந்த கேபி உயர்கணித சார ஜோதிட முறையில் அப்படின்றத அதற்கான இந்த ஒரு பதிவு தான். கண்டிப்பா பாருங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படி இருந்தா இந்த லைக் பண்ணி ஷேர் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் பட்டன் அழுத்தி வச்சுக்கோங்க. நான் போடுற ஒவ்வொரு பதிவும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இந்த ஜோதிட ஆய்வு வேணும் அப்படின்னு சொன்னா கீழே தெரியுத வாட்ஸ்அப் நம்பருக்கு என்ன தொடர்பு கொள்ளுங்க. ஜோதிட வகுப்பு எடுக்கிறேன். அதுக்கு நீங்க ஜோதிடமே தெரியாது ஆனா ஜோதிடம் கத்துக்கணும்னு ஆசை இருக்குது, கேபியை கத்துக்கணும்னு ஆசை இருக்குது அப்படின்றவங்க எல்லாம் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. இந்த வகுப்புலயும் நீங்க சேர்ந்து பயன்பெறலாம். சரிங்களா?